ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவிஜானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. உடையவர் ஸ்ரீ ராமானுஜருக்கும் பார்வதியின் சாபத்தால் குபேரனிடமிருந்து நவநிதிகள் எனப்படும் செல்வங்கள் விலக அவை திருமாலிடம் சரணடைய திருமால் வைத்தமா நதியாக இருக்கும் அந்த திருக்கோளூர் இருந்த அந்த பெண் பிள்ளைக்கும் நடந்த உரையாடல்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 25 உரையாடல்களை அனுபவித்தோம். இன்று 26வதாக என்ன சொல்லுகிறாள்? அவள் பொறியை ஈந்தேனோ குசேலரை போல என்கிறாள். குசேலருடைய இயற்பெயர் சுதாமா, ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பால்ய சிநேகிதன். சாந்தீபினி ஆசிரமத்தில் கிருஷ்ணனும் சுதாமாவும் ஜோடியாகச் சேர்ந்தே குரு கைங்கரியம் பண்ணுவார்கள். சேர்ந்தே குளிப்பார்கள், உணவருந்துவார்கள், தூங்குவார்கள். அவ்வளவு சிநேகம். குருகுலவாசம் முடிந்து அவரவர் தம் ஊருக்கு சென்றனர். பல ஆண்டுகள் கடந்து விட்டன. தன் வர்ணாசிரம தர்மப்படி உஞ்சவிருத்தி செய்து ஜீவனத்தை நடத்தி வந்தார் சுதாமாவான குசேலர். பகுகுடும்பி, ரொம்ப கொடுமையான ஏழ்மையிலும் கிருஷ்ண தியானத்தில் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார். குசேலர் மனைவி சுசீலா தன் குழந்தைகளின் பசியை கிருஷ்ணலீலா கதைகளை சொல்லி மறக்கடிப்பாள். பக்திக்காகவே பக்தி செய்யும் குசேலரிடத்தில் சுசீலா ஒரு நாள், சுவாமி, உம்முடைய நண்பனாகிய கிருஷ்ணன் சதுர்வித புருஷார்த்தங்களையும் அளிப்பவன். துவாரகை சென்று ஒருமுறை அவரை தரிசித்தால் நம் குழந்தைகள் பசியினால் வாடாமல் இருக்க பிராப்தமாகுமே என்கிறாள். குசேலரை ஒருமுறை பார்த்தாலே கிருஷ்ணன் அனுகிரகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அவள் பேசினாள். குசேலர் தானும் கிருஷ்ணனை தன் பால்ய சகாவை பார்க்கலாமே என்று குதூகலத்துடன் கிளம்பலாம் என்று முடிவுடன் கிருஷ்ணனுக்கு நான் என்ன கொண்டு போவது என்று கேட்க, சுசீலா அக்கம்பக்கத்து வீடுகளில் சென்று கொஞ்சம் அவல் பெற்று வந்து ஒரு துணியில் முடிந்து கொடுத்து வழி அனுப்பினாள். குசேலர் பாத யாத்திரையாகவே துவாரகை செல்கிறார். அவருக்கு பயணத்திற்கு வேண்டியவற்றை சர்வஜனான கிருஷ்ணனே வழிப்போக்கனாக வந்து கவனித்துக் கொள்கிறான் என நாம் பெரியோர்கள் அனுபவிக்கிறார்கள். குசேலர் துவாரகை சென்றடைகிறார். வாயிற்காப்பாளனிடம் தான் கிருஷ்ணனை பார்க்க வேண்டும், சுதாமா என்று பெயர், கிருஷ்ணனது பால்ய நண்பன் என்கிறார். வாயிற்காப்போன் கிருஷ்ண மாளிகை சென்று, பிரபோ, கந்தலாடை கட்டிக்கொண்டு சுதாமா என்று ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொன்ன க்ஷணத்தில் கிருஷ்ணன் எழுந்து ஓடிச் செல்கிறான். சுதாமா என்று 12 வயதில் அழைத்த குரலில் அதே வாஞ்சையுடன் அழைத்து கொண்டு ரத்னமய சிங்காசனத்தில் அமர்த்தி மாதா ருக்மணியுடன் சேர்ந்து பாதபூஜை செய்கிறார். தேவர்க்கும் தேவனான ஸ்ரீகிருஷ்ணன் குசேலரது திருவடி விளக்கிய ஜலத்தை தான் பிரக்ஷணம் செய்து கொள்கிறார். சுதாமாவை ஒரு சிரேஷ்டமான பரமஞானியாக பிராமணராகவே பார்க்கிறார். ருக்மணி சாமரம் வீசுகிறார். சுதாமா, நாம் இருவரும் குரு சேவையில் இரவு விறகு எடுத்து கொண்டு வர போய் மழையில் நனைந்து இரவெல்லாம் கைகோர்த்து கொண்டு இருந்தோமே, நினைவிருக்கிறதா என்று கிருஷ்ணன் வினவ, குசேலர் என்ன ஆச்சரியம், சர்வலோக ரட்சகன் சர்வேஸ்வரன் அடியேனை மறக்காமல் இப்படி சத்காரம் செய்கிறானே என்று புலங்காங்கிதம் அடைகிறார். மேலும் சுதாமாவை குசல பிரசன்னம் எல்லாம் பண்ணிவிட்டு, சரி, எனக்காக என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்க, குசேலர் மறைத்து வைத்திருந்த அவில் மூட்டையை பிடுங்கி, ஆஹா, அவில் எனக்கு ரொம்ப பிடிக்குமே என்று ஒரு பிடி எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு, சுதாமா, ரொம்ப ஜோர் என்று இன்னும் ஒரு பிடி எடுக்க, ருக்மணி, ஒரு ஜீவனுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனைக்கும் இந்த ஒரு பிடியே போதுமானது, நீர் திருப்தி அடைந்தாகிவிட்டது. இவரோட பக்தியை பார்த்து எனக்கே பொறாமையாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அவில் ஸ்வீகரித்தீரானால் இவருடைய பக்தி கெட்டுவிடும் என்று தடுத்து விடுகிறார். கிருஷ்ணனை சந்தித்து அதி சந்தோஷத்துடன் சுதாமா ஊருக்கு திரும்ப புறப்பட பகவான் தானும் வாசல் வரை வந்து வழி அனுப்புகிறார். கிருஷ்ணானுபவத்தை எண்ணி எண்ணியே சுதாமா ஊர் திரும்புகிறார். ஊரே மாறியிருந்தது. ராஜகுமாரி மாதிரி வந்து குசேலரை சேவிக்கிறார் அவர் மனைவி சுசீலா. ஹே கிருஷ்ணா, கண்ணாலேயே அனுகிரகித்து விட்டாயே என்று மனதால் கிருதஜதையை காட்டுகிறார். இப்படிப்பட்ட தரித்திரத்திலும் தன் குடும்பத்திற்காக எதுவுமே கேட்காமல் ஆசையுடன் அவில் கொடுத்தாரே, அப்படி ஒரு ஆசை பக்தி பலனை எதிர்பாராத புத்தி அடியாளுக்கு எதுவுமே இல்லையே சுவாமி என்று வருந்துகிறாள் அப்பெண் பிள்ளை. 27வதாக ஆயுதங்களை ஈந்தேனோ அகஸ்தியரைப் போல என்கிறாள்.
பார்வதி பரமசிவன் திருக்கல்யாணத்திற்கு அனைவரும் திரண்டு இமயமலைக்கு போக அங்கு பூமி பாரம் தாங்காமல் தாழ்ந்து போய் விடுகிறது. அப்பொழுது சிவபெருமான் அகஸ்திய முனிவரை பார்த்து, நீர் தென் திசையில் புதிய மலைக்கு சென்று தவம் செய்தீரானால் உம்முடைய மேன்மையால் இங்கு தாழ்ந்த பூமி சமநிலை அடைந்துவிடும் என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த குரு முனிவர் அகஸ்தியர். ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் வனவாசம் செய்யும் சமயம் ரிஷி ஆசிரமங்களுக்கு செல்ல ஒரு சமயம் சதீஷ்ணர் என்னும் அகஸ்திய ரிஷியின் சிஷ்யர் அகஸ்தியர் ஆசிரமத்திற்கு அழைத்துச் செல்கிறார். ராமனும் சீதையும் அகஸ்தியரை சேவிக்க அவர் பின்னால் நடக்கப் போவதை தன் ஞான திருஷ்டியால் உணர்ந்து சூர்பனகை வரவு, கரதூஷணாதி வதம், ராமராவண யுத்தம் வேண்டிய அஸ்திர சஸ்திரங்கள் அனைத்தையும் சமர்ப்பிக்கிறார். பகவத் கைங்கரியம், இந்திரன் அளித்த உத்தமமான விஷ்ணு தனுஷ், விதவிதமான அஸ்திரங்கள், எடுக்க எடுக்க குறையாத அம்பாரத்தூளி அனைத்தையும் ராமனுக்கு கொடுத்தார். ராமனோ சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன், சர்வஜன், சர்வஜகத்காரணன், சர்வரக்ஷகன். அஸ்திரங்களை தவ வலிமை மிகுந்த ரிஷிகளிடம் பெற்றுக்கொள்வதனால் மேன்மேலும் பலம் பொருந்தியவையாகும் அன்றோ. திருக்கோளூர் எம்பெருமானுக்கு இப்படி அடியாள் இந்தாரும் ஒரு சக்கரத்தை ஒரு சங்கை கையில் ஏந்தி கொள்ளும் என்று சமர்ப்பித்திருக்கலாமே. அடியாளுக்கு இப்படி எந்தவித ஞான பக்தி வைராங்கியங்கள் எதுவுமே இல்லையே சுவாமி. அடியாள் முசல் புழுக்கை வரப்பில் கிடந்தால் என்ன, வயலில் கிடந்தால் என்ன என்று கலிகாலத்தில் பகவானுக்கு திருவேங்கடவனுக்கு சங்காழி அளித்தபிரான் எனப்படும் ராமானுஜரிடம் விண்ணப்பம் செய்கிறாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. 28வதாக அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனைப் போல என்கிறாள். ஹஸ்தினாபுரத்தின் மாமன்னர் திருதராஷ்டிரனுடைய சக மாணாக்கர், தேரோட்டி, அந்தரங்க ஆலோசகர், அபரிமிதமான நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், கிருஷ்ண பக்தரான சஞ்சயன். மகாபாரத போர் நடக்கப்போவது நிச்சயம் என்ற நிலை ஏற்பட்டது. கிருஷ்ணன் தான் தேரோட்டியாக இருப்பேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணுகிறார். கிருஷ்ணனின் பரம பக்தனான சஞ்சயன் இப்போரில் கிருஷ்ணன் புரியும் லீலைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையுடன் பகவத் தியானத்தில் ஈடுபட்டார். திருதராஷ்டிரராஜனை காண வேதவியாசர் வந்து தன் தவ வலிமையால் அவருக்கு திவ்ய திருஷ்டி தருவதாக கூறுகிறார். ஆனால் மன்னனோ தான் கௌரவர்களின் அழிவை பார்க்க விரும்பாமல் தான் அந்தரங்கமரான சஞ்சயனுக்கு அத்திவ்ய திருஷ்டியை தரச் சொல்லி கேட்டு பெற்றார். சஞ்சயனுக்கு கிருஷ்ணன் கிருபையே இத்திவ்ய திருஷ்டி பிராப்தமாயிற்று என்று மட்டில்லா மகிழ்ச்சி. ஒரு சமயம் திருதராஷ்டிரர் தன் அந்தரங்கரான சஞ்சயனை பஞ்சபாண்டவர்களிடம் தூது அனுப்புகிறார். அச்சமயம் உப்பிலாவிய கூடாரத்தில் திரௌபதி, அர்ஜுனன், சத்யபாமை, கிருஷ்ணன் நால்வரும் ஓரிடத்தில் இருந்தனர். கிருஷ்ணன் வாயிற்காப்போனிடம், நாங்கள் முக்கியமான விஷயம் பேசிக்கொண்டிருக்கிறோம், யார் வந்தாலும் உள்ளே அனுப்ப வேண்டாம், நீ வந்து என்னிடம் சொல் என்று கட்டளையிட்டார். சிறிது நேரத்தில் சஞ்சயன் வந்திருப்பதாக வாயிற்காப்போன் வந்து சொல்ல, கிருஷ்ணன் தானும் எங்களுக்குள்ள தோழமையை பொறாமை இல்லாமல் அத்தியந்த பிரீத்தியுடன் காணக்கூடியவன் சஞ்சயன், அதனால் சஞ்சயனை உடனே உள்ளே அனுப்பு என்று ஆணையிட்டார். சஞ்சயன் உள்ளே நுழைகிறான். ஆஹா, பெருமாளை அந்தப்புறத்தில் அதுவும் நால்வருமாக கூடியிருக்கும் அந்த அந்யோன்ய காட்சி காண கிடைக்குமா? அதுவும் அவனது இன்னருளே என்று ஆனந்த பாஷ்பம் பொங்க அவர்களது தோழமையை ரசித்தார். ஸ்ரீமத் பகவத்கீதை ஆரம்பம் சஞ்சயனிடம் கேள்வி கேட்பதாகவே அமைந்துள்ளது. மேலும் கிருஷ்ணன் திவ்யம் ததாமி தே சச்சு என்று தன் விஸ்வரூப காட்சியை காட்ட சஞ்சயன் சொல்லாவிட்டால் நமக்கு இன்று கிடைக்குமா? சஞ்சயனுக்கு கண்ணனிடத்தில் இருந்த அந்தரங்க பக்தி அடியாளுக்கு இருந்தால் ஊரை விட்டு போக மாட்டேனே சுவாமி என்று நீ ஏதோ பண்ணி பாண்டவர்களை ஜெயிக்க வைத்தாய், எனக்கு எதுவும் சரியாகப்படவில்லை என்று அலுத்து கொண்ட பலராமனின் மறு அவதாரமான ராமானுஜரிடம் விசனப்படுகிறாள் அப்பெண் பிள்ளை. மேலும் இந்த வார்த்தைகளை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அதுவரை நமஸ்காரம்.